விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். பெண் தன்னம்பிக்கை, பெண் அன்பு, பொறுமை, அரவணைத்து செல்லுதல், உடல் அழகை மட்டும் குறிக்காமல் அவர்களின் மன வலிமையும் இலக்குகளையும் அடையும் திறன், ஒன்றை கையில் எடுத்து அதை வெற்றியாக முடிப்பதும் கூட சொல்லலாம். பூவாகி பூமியை ஆளும் வல்லமை கொண்டவர். அந்த வழியில் மீனா ஒரு ஊடகத்துறையில் ஒரு நிபுணர் என்று சொல்லலாம். வணிக தந்திரம் தெரிந்த ஒரு பெண் வெற்றியாளர். தற்போது இனிகா புரொடக்ஷன்ஸ் தலைமை செயல் அதிகாரி CEO இருந்து இந்தியாவில் குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு மற்றும் குடும்பத்தை மையமாக கொண்ட கதை சொல்லல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் தொலைநோக்குடன் துவங்கியிருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பொழுதுபோக்கு மற்றும் திரைப்படத்துறை அனுபவம், பெரிய நிறுவன மேலாண்மை திறன், படைப்பாற்றல், ஆழ்ந்த அர்ப்பணிப்பு அனைத்தும் கொண்டவர். இனிகா புரொடக்ஷன் இணைவதற்கு முன்பு மீனாவின் இன்னொரு பக்கங்கள். PVR சினிமாஸ் இலங்கை இந்தியா நிறுவனத்தின் மூத்த நிர்வாக பொறுப்பில் பணியாற்றியவர். பல மாநிலங்கள், பல மக்கள் கூட்டமைப்பு, விற்பனை செயல்பாடுகளின் மேற்பார்வையாளராக இருந்தவர். இத்தனை அனுபவங்களோடு திரைப்பட தயாரிப்பு, விநியோக அனுபவம், ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் வலுவான பங்குதாரர் உறவுக்கு ஒரு கொஸ்டின். இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க, ஏன் ஒருத்தரும் நடிக்க கூப்பிடலன்னு எனக்கும் புரியல. வாங்க எல்லாரும் பார்த்துக்கோங்கண்ணா. என்ன நடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா? பொண்ணு அழகாக இருக்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க, அறிவாக இருக்கிறது எவ்வளோ பேர் சொல்ல போகிறீங்க? நடிக்கிறது எப்போ வேணால் நடிச்சிருக்கலாம். ஆனால் என்னோடய இன்ட்ரெஸ்டே ஒரு பெண்ணாக பிரெயின் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க மூளை யூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணுறாங்க, சாதிக்கிறாங்கன்னு சொல்கிறது தான் எனக்கு பெருமையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எவ்ரி ஒன். நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் என்ன பேசுறது? மீனாட்சி சார் எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்களா? வணக்கம். அண்ட் எவ்ரிபடி ஆஃப் யூ தேங்க்யூ ஃபார் கம்மிங். இந்த படம் ஒரு ப்ரைடுன்னு சொல்லலாம். ப்ரைடு எதுக்குன்னா, நம்ம என் குழந்தைங்கள நான் ரொம்ப நல்லா வளர்த்திருக்கேன். அந்த ஒரு தாயாக எனக்கு சிங்கிள் பேரண்ட்டாக என் குழந்தைங்கள ரொம்ப நல்லா வளர்த்திருக்கேன். அந்த லேர்னிங் நான் பாடுக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அடுத்தது. பிகாஸ் பாடு எங்கள் அப்பா எங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாரோ அதே மாதிரி அவங்க குழந்தைங்களும் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அண்ட் அவர் கூப்பிடும்போது, நீங்கள் CEO ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் நான் யூஎஸ்லேருந்து நடத்திட்டுருக்கேன், இந்தியாவில் நான் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரி பாடு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். நிறைய பண்ணணும் மேம், என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. சரி ஃபஸ்ட்டாக நம்ம ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஃபஸ்ட் கலர் பென்சில்னு ஒரு குரூப். இந்த குரூப் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, சில்ட்ரனோட எஜுகேஷன் கான்டென்ட்டை ஃபிசிக்கலாகவும் ஆப் வழியாக கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் அந்த புக்ஸையும் நாங்கள் செல் பண்ணிகிட்ருக்கோம். இதோட ஃபர்ஸ்ட் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் 7 ஸ்க்ரீன் சினிமாவில் லான்ச் ஆக போகுது கிளம்பாக்கமில். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரில் நீங்கள் கிக்கி கோகோட மர்ச்சன்டைஸும் பார்ப்பீங்க. ஸோ இது எஜுகேஷன் சைடில் பார்த்துட்ருக்கோம். ப்ளஸ் ஏப்ரலில் TVO ஆப் அதுவும் ஸ்டோரிஃபைடு ஆப், இன்ட்ராக்டிவ் ஆப்னு ஒன்று லான்ச் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே ஒரு ஹை எண்ட் டெக் கேம். எனக்கு டெக்கே தெரியாது. இப்போ பாடுகிட்ட டெய்லி 6 மணி நேரம் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், காலையில் ஈவினிங்காக கற்று இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கேன். ஸோ இந்த டைமில் ஒரு ஸ்டோரி அவர் குழந்தைங்களுக்கு என்னென்ன சொல்லணுன்ட்டு ஒரு 20 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எழுதி வச்சுருந்தார். அதில் எனக்கு பிடிச்ச மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் தான் ஸ்ரீனிகா. டீமில் ஃபஸ்ட்டாக சேர்ந்தது இவருக்காக நம்ம கண்டிப்பாக கிளாப் பண்ணணும். யாருன்னா சுரேஷ் சந்திரா சார். எங்கே போனார்? இருக்காரு? ஓகே. சார் எப்போவுமே என்னோடய சப்போர்ட். நான் எதனா பண்ணணுன்னா ஃபஸ்ட்டாக சார்கிட்ட தான் போய் இது பண்ணுவேன். ஸோ சார் ஸ்டார்டட் கம்மிங் இன். அதுக்கப்புறம் வி காட் கோகுல், கார்த்திக், சிவா, மியூசிக் சார், வினோத். தேங்க்யூ. லாஸ்ட்டாக யூ ஜாயின் அஸ், பட் தேங்க்யூ ஸோ மச் தட் யூ கேம் இன். இந்த படத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஹவு சிம்பிள், நோ காம்ப்ளிகேஷன். 2 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் குழந்தைங்க ஒரு ஜாலியாக ஸ்கூலுக்கு ஜேர்னி பண்ணும்போது என்னென்ன கற்றுக்க போகிறாங்கன்ட்டு தான் பெட்டோட இந்த ஸ்டோரியோட ஹோல் பேஸ் லைன். அதில் நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்குது. அது இப்போ சொல்லிவிட்டு இது பண்ணுறது விருப்பம் இல்லை எனக்கு, இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டை. ஆனால் 21 இயர்ஸ் PVRல மற்ற சினிமா கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறதுல என்னோடய கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்க்காதது இந்த டைமில் we have tried getting in, and that's what we want all of you to see. And press, நீங்கள் யாரையும் வச்சு இது பண்ண மாட்டீங்க. ரிவ்யூஸ் உங்களோட இண்டிபெண்ட்.
உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த இதை பார்த்துட்டு குழந்தைங்கள நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும், இந்த படம் இந்த ரிலீஸில் லான்ச்சில் என்ன அது கம்யூனிகேட் பண்ணதுன்னு நினைக்கிறேன், அதை பண்ணிட்டா அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். அண்ட் நான் இந்த படத்தை வந்து ஐ வாஸ் டெல்லிங் ஒன் ஆஃப் த தெலுங்கு ஸ்டார்ஸ், அண்ட் அவர் சொன்னார் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இப்போது பெரியவங்களும் கற்றுக்கணும், எப்படி இருக்கிறோம், கிராட்டிடியூட் என்னன்ட்டு தெரிய மாட்டேங்குது, எப்படி வந்து பேசணுன்ட்டே நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எப்படி இருக்கணும், தேங்க்யூ சொல்கிறது, சின்ன சின்ன விஷயம் வி ஹவ் கேப்சர்ட் வெரி வெரி டீட்டெயில்டு வே. லாஸ்ட்லி பிஃபோர் ஐ எண்ட் த ஸ்பீச், இந்த படத்தோட மர்ச்சன்டைஸ் நிறையா வரப்போகுது. மர்ச்சன்டைஸ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அதுக்காக ஒரு பத்மபூஷன் பப்பட்ரியை வந்து லைவ் பப்பட்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கோம். அந்த பப்பட்ஸ் வில் ட்ராவல் அக்ராஸ் த வேர்ல்ட். செகண்ட், மர்ச்சன்டைஸில் வந்து கிராட்டிடியூட் டைரி, விஷன் போர்ட், மிஷன் போர்ட், நான் வந்து 2 இயர்ஸாக இருக்கிறேன், 3 இயர்ஸில் நான் என்ன இருக்கணும், 4 இயர்ஸில் என்ன இருக்கணும், இந்த மாதிரி கேலண்டர்ஸ் டைரி எல்லாம் எல்லாமே அடல்ட்ஸ்க்கு தான் வந்திருக்கு. சில்ட்ரனுக்காக ஃபர்ஸ்ட் டைம் இந்த குளோப் நாங்கள் தான் லான்ச் பண்ணுறோம். ஆஸ் வி ப்ராக்ரஸ் யூ ஆல் வில் ஆல்சோ கெட் அ காப்பி ஆஃப் இட். ஸோ தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் இதில் நான் ஒருத்தியாக இருந்திருக்கேன். ஸோ திஸ் டைம் நான் வந்து அதர் சைட், உங்கள் சப்போர்ட் முக்கியமாக கண்டிப்பாக வேணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அகேன். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு மொமெண்ட் இது. இந்தியாவுடைய முதல் அனிமேஷன் படம் கிக்கி அண்ட் கொக்கோ. கிக்கி வந்து ஒரு அன்பான ஒரு செல்ல பிராணி, கோகோ ஒரு சிறுமிக்கும், இந்த 2 பேருக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் இந்த படமாக சொல்ல போகிறாங்க. அவங்களோட பயணம், அன்பு, அவங்களோட லைஃபு, அவங்க பாடங்கள், அவங்களோட ஜென்ரேஷன் என்ன சொல்லி வர்றாங்க அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் ஃபீல் தான் கிக்கி அண்ட் கொக்கோன்னு சொல்லலாம். ரத்தம் சதையுமா சாதியும் வம்புமாக நம்ம படம் பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து. அது மாறி குழந்தைங்களுக்கு இன்றைய கல்விக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன, அந்த குழந்தைங்களோட செல்ல பிராணிகளுக்கும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்பரிசம், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு பற்றி தான் இந்த கிக்கி அண்ட் கோகோ சொல்ல போகுது. இனிகா ஸ்டுடியோஸ் அண்ட் கலர் பென்சில் நிறுவனங்கள் தங்களுடைய முதல் படைப்பாக ஒரு குழந்தைகள் படைப்பு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான் இங்கே எல்லாருமே நம்ம அப்ரிசியேஷன் பண்ணணும். இந்தியாவுக்கே உரித்தான ஒரு ஹார்ட் வார்மிங் அப்படிங்கிற இந்த கதையை சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு புதிய ஒரு தாக்கத்தை கிக்கி அண்ட் கோகோ நம்ம எல்லாருக்கும் ஏற்படுத்தும். இயக்குனர் நாராயணன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தை என்பது ஒரு எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு வரம். ஸோ அந்த வரத்தை வந்து நம்ம உருவாக்கும் போது நமக்கு நிறைய ஒரு ப்ரைடு இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ இவங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம போய் ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த படம் காமிக்கிறது என்ன மாதிரி காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நடக்காததுலாம் காமிக்கிறாங்க, நடக்கிறது எதுவும் காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்பைடர்மேன் வந்து பறக்கிறாரு, சூப்பர்மேன் வந்து பறக்கிறாங்க, ஹீமேன் வந்து அடிக்கிறாங்க. நடைமுறைக்கு இது நடக்கவே நடக்காது. பசங்களுக்கு வந்து ஃபேண்டசி அப்படின்னு ஒரு உலகத்தை காமிச்சிட்டு, ஆனால் நடைமுறைக்கு எதுவுமே இல்லவே இல்லை. நீ ட்ரீம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் ட்ரீம் பண்ணவே விடுறதில்ல. ஸோ த ஐடியா பிஹைண்ட் கலர் பென்சில் ஆர் கிக்கி அண்ட் கோகோ இஸ், நடைமுறையில் என்ன நடக்குது, இந்த நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, ஸ்மால் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஜாய். அந்த ஜாயை வந்து நம்ம எப்படி கேப்சர் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், அதை எப்படி நம்ம பசங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நான் நிறைய கதையை பற்றி நான் நிறைய சொல்லலை, ஆனால் ஒன்று சிம்பிளாக சொல்லிக்கிறேன். யாரையும் வந்து அடிக்க போகிறதில்ல, யார் வந்து பறந்து வர போகிறதில்ல, யார் வந்து திடீர்னு முழைக்க போகிறதில்ல, இதெல்லாம் எதுவுமே நடக்காது. இதெல்லாம் நடைமுறைக்கு நடக்கவும் நடக்காது. நம்ம சராசரி மனுஷனாக இருக்கும் போது நம்ம யாரோ ஒருத்தரை பார்க்குறோம், ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம், யாரோ ஒருத்தர் பார்க்குறோம், அவங்க நம்ம உதவி செய்கிறாங்க. நம்ம ஒரு நன்றி சொல்லணும், ஒரு நிமிஷம் நினைக்கணும், ஒரு நிமிஷம் சிரிக்கணும், ஒரு நிமிஷம் அன்பை அரளிக்கணும். அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறத வந்து தான் பசங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். எல்லாருக்கும் ஆசை தான், என் பையன் எம்எல்ஏ ஆகணும், இல்லை ஐஐடி படிக்கணும், இல்லாட்டி ஐஏஎஸ் படிக்கணும், எல்லாம் ஆசை. எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் ஆக முடியாது அப்படின்னு. ஆனால் நம்ம பசங்களுக்கு கொடுக்க மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா அவங்களோட குணம். அந்த குணத்தை தான் நம்ம கொடுக்கணுமே தவிர அதுதான் அவங்க மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்தில் படிப்பு தானாக வரும், அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த எல்லாருக்கும் வந்திருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இது ஃபஸ்ட் டைம். நான் ரொம்ப நல்லா பேச மாட்டேன், எனக்கு அவ்வளோவா தெரியாது. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்று தான், எல்லாரையும் அன்பாக வச்சுக்கோங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பு நிறைய கொடுங்க. எவ்வளோக்கெவ்வளோ அன்பு கொடுக்க முடியுமோ கொடுங்க, கண்டிப்பாக அன்பு திரும்பி வரும். சிம்பிளாக சொல்லணும்னா டூ குட், பி குட் அண்ட் ஸ்டே ஹம்பிள். அது மட்டும் பண்ணுங்க போதும். 20 வருஷமாக விஎஃப்எக்ஸ் டைரக்டராக இருக்காங்க. மலையாளம் ஒடிகன், வில்லன் போன்ற படங்களில் இவங்களுடைய ஒர்க்கு பேசப்பட்டிருக்கு. ஒரு கிரியேட்டிவ் டைரக்டராக இருந்து இந்த படத்தை அழகாக கொண்டு போகிறாங்க. டைரக்டர் கோகுல்ராஜ் பாஸ்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். ஹாய் எவ்ரிவன். ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஸ்லாங்கு கொஞ்சம் மலையாளம் மிக்ஸு தான் கலந்துருக்கு. சாரி ஃபார் தேட். ஆக்சுவலி கிக்கி அண்ட் கோகோ நாங்கள் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒன் இயர் ஆயிடுச்சு. ஸோ 1 year we are discussing on கிக்கி கோகோ. ஸோ இப்போ இந்த கேரக்டரை வந்துட்டு
டிசைன் பண்ணுற டைமில் ஆக்சுவலி இது ஒரு வேகா வந்த ஒரு ஐடியா தான் கிக்கிங்கிற ஒரு கேரக்டர். ஒரு காட்டன் ஃப்ளவரையும் கிட்டிய ஒரு கிடச்ச ஒரு ஐடியா தான் இந்த கிக்கி. ஸோ அதோட டிசைனும் வந்து பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது டிசைன் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்னென்னா இதுக்கு ஸ்டோரிஸ் நிறைய யோசித்தேன். நம்ம ஸ்டோரி டீம்ஸ் இருக்குது. என்னோடய ஸ்டோரி டீம் வந்துட்டு அஸ்வின் அண்ட் விஸ்மயா. ஸோ நாங்கள் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருந்த டைமில் நாங்கள் பெருசாக நான் வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேன். ஸோ நான் ஃபேண்டசி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்துட்டு பெருசாக ஸ்டோரி எதெல்லாம் யோசித்து வச்சு அந்த ஸ்டோரி தான் நரேட் பண்ணியது மீனா மேம் கிட்ட நரேட் பண்ணியப்போ மீனா மேம் சொல்லியாச்சு. மீனா மேம் அண்டு பேட் சார் அது சொல்லியாச்சு. அதே ஆக்சுவலி சரி பேட் சார் வந்துட்டு கிளியராக இருக்குது. அவரோட விஷன் என்ன, அவருக்கு என்ன தேவை, அதில் அவர் கிளியராக இருக்குது. நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃபேண்டஸியாக ஆக்ஷனாக கொஞ்சம் ஃப்ளை பண்ணி வர்ற மாதிரி கையின்னெல்லாம் இது எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. அதெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தப்போ பேட் சார் சொல்லியாச்சு, வி ஆர் மேக்கிங் திஸ் மூவி ஃபார் கிட்ஸ். இதில் வந்துட்டு பெயின் இருக்கக்கூடாது, ஒன்றும் இருக்கக்கூடாது. கிட்ஸே நம்ம ஒரு சின்ன ஒரு வேர்டு வச்சுட்டு கூட கிட்ஸே நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. ஆனால் நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஹர்ட் பண்ணுறது, ஃபுல்லாக ஃபைட் பண்ணுறது அதெல்லாம் தான் எழுதி வச்சேன். ஸோ ஹீ இஸ் வெரி கிளியர். ஒரு கிட்டுன்னு எப்படி நம்ம கதை சொல்லிக் கொடுக்கணும், ஸோ எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஹீ இஸ் வெரி கிளியர். ஸோ அக்கார்டிங் டு தட் நாங்கள் வந்துட்டு அது அவரோட விஷனுக்காக ஒர்க் பண்ணியிருக்கு. ஒரு பியூர் ஃபீல் குட் ஒரு ஃபீல் குட் மூவி. ஒரு குழந்தை பார்த்தா அவருக்கு அது அந்த குழந்தைக்கு எப்படி அது பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டாக, அந்த மாதிரி ஒரு சாஃப்டாக, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் பேட் சாரோட மைண்டில் இருந்தேன். ஸோ வி ட்ராவல் த்ரூ தட் ஒரு கன்க்ளூஷனில் வந்தாச்சு. இப்போ இந்த நீங்கள் பார்த்தது வந்துட்டு ஒரு 1.1% ஆஃப் நம்ம பிளான் பண்ணுற படத்தோட குவாலிட்டி தான். ஸோ எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்கள். ஒரு ட்ரை தான். ஸோ லாட் ஆஃப் நிறைய படங்கள் இந்த மாதிரி இந்தியாவில் வரணும் தான் என்னோடய ஆசை. மீன்ஸ் இந்தியன் அனிமேஷன் இண்டஸ்ட்ரி மேலே வரணும். விஎஃப்எக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் GM கார்த்திகேயன், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். Okay. Anyway, nice to see everybody here. And is it audible now? Yeah. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் என்னோடய பேர் கார்த்திகேயன். ஐ ஹவ் பின் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் ஆல்மோஸ்ட் 20 years now, more than 25 years. Actually, இது என்னோட ஃபஸ்ட் ஸ்டேஜ் தட் ஐ எம் ரெப்ரசென்டிங், அண்ட் திஸ் ஆல் பிகாஸ் I had put in Gokul with me for almost 8 years now. ஸோ இந்த 8 years நாங்கள் பண்ண ஸ்ட்ரகிளில் வந்து we have come to a stage where எங்களோட அவுட்புட்டையும் திறமையை காமிச்சு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அண்ட் மோரோவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து we want to give the best for what நாராயணன் சாரும் இல்லை கோகுல் ராஜும் கொண்டு வர ஒரு விஷயம் வந்து கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். அண்ட் ஐ ஹவ் ஃபியூ மெம்பர்ஸ் ஆஃப் மை டீம் இயர், மணி அண்ட் அஸ்வின் ஆல்சோ as a script writer here. இந்த ப்ராஜெக்ட் எனக்கு புது விஷயம் என்ன அப்படின்னா, கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இன்வால்வ் பண்ணியிருக்கிறது வந்து இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ ஆல்சோ டு engage and work on it. And so I hope we'll surely do the best for Narayanan sir. And anyway, thanks for wishes and thanks for coming here, and let's bless for the work. Thank you. இசையமைப்பாளர் சி சத்யா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய சின்சியர் தேங்க்ஸ் டு மிஸ்டர் கார்த்திக் அண்ட் கோகுல் ராஜ். அவங்க தான் ஆக்சுவலாக அவங்கள இன்ட்ரோ பண்ணாங்க. இது சடனாக நடந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த 1 வீக்குள்ளே தான் ஷார்ட் பீரியடில் இந்த மாதிரி ஒரு மூவி இருக்குது பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ ஒரு ஸ்க்ராட்ச் ஒன்று அனுப்பியிருந்தாங்க, இந்த விஷுவலுக்கு முன்னாடி ஒரு விஷுவல். ஸோ அந்த மியூசிக்லாம் பண்ண உடனே அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. எனக்கும் இது வந்து ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸ். யூஸ்வலாகவே குழந்தைங்கனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். நான் யூஸ்வலாக என்னோடய ஸ்டுடியோவில் வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஃப்ளாட்ஸில் எல்லாம் குட்டி குட்டி பசங்களாம் இருப்பாங்க.
நான் எப்போவும் ஒர்க் பண்ணாலும் அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாரும் ஸ்டுடியோவில் வந்து ஜாலியாக விளையாட விட்டுருவேன். என்னை அப்படியே ஸ்பீக்கர் பின்னாடியே சோஃபாவில் உட்காந்து அவங்க பாட்டுக்கு ஏதோ கதை பேசிட்டு அப்படியே ஜாலியாக விளையாடுவாங்க. உள் ரூமில் போயிட்டு ஷார்ட் ஃபிலிம்லாம் ஷூட் பண்ணுவாங்க ஃபோன் எடுத்துகிட்டு. ஸோ அந்த வைபே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அவங்க இருக்கும்போது அந்த எனர்ஜி வந்து ஹோலாக அந்த ஸ்டுடியோலேயே அப்படியே மாறிடும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கு ரொம்ப அதிகமாகவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டில் இப்போ நானே மியூசிக் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறையா சில்ட்ரன்ஸையும் இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பண்ணணுன்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இது பொதுவாக உள்ள கமர்ஷியல் படங்களை மாதிரி இல்லாமல் இந்த படத்துக்கு மூளையை கலட்டி வச்சு வேலை பார்க்க வேண்டியது ஒரு டெக்னிக்கல் டீமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 வித்தியாசமான முயற்சி. ஒரு புதிய ஜானராக அந்த படத்தை கொண்டு வர போகிறாங்க, அதுவும் தமிழில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அழகாக அந்த படத்தை எடுத்து கொண்டு போகக்கூடிய கிக்கி கோகோ படத்தின் ப்ரொடக்ஷன் ஹெட் திரு சிவராஜ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் எவ்ரிவன். என் பேர் சிவராஜ், நான் இதோட ப்ரொடக்ஷன் ஹெட்டு. இங்கே நிறைய வந்ததுலேருந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. பாசிட்டிவ், ஃபீல் குட், நல்ல வைப், இந்த மாதிரியானதான் இருக்க போகுது இந்த படமே. ஸோ குழந்தைகளுக்கு உண்டான ப்ராப்பர் ஒரு 80 minutes கண்டென்ட் இது. ப்ளஸ் பேட் சார் சொன்ன மாதிரி இல்லாத விஷயம், லார்ஜர் தேன் லைஃப் காமிக்கிறது எங்களோட மோட்டிவ் இல்லை. ஸோ டெய்லி லைஃப்பில் குழந்தைங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது, அது சொல்லப்படாமல் இருக்குது. அதை தான் இதில் நம்ம காமிக்க போகிறோம். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி feel good and it's also going to be very 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 interesting. So wish you all a advance happy new year. Thanks for all coming. Hi Shrinika. Hi. How are you? I'm good. So tell them what does Coco like? Coco really likes butterflies like I am. And Coco really likes pets. Wow. So do you have a pet? No, I do not have a pet, but I really want one. And what kind of pet do you want? I want a dog. Okay, and what are you going to do with the dog then? Are you going to take care of it? Yes. How? I'm going to take care of it. Yeah, taking care of the pet like? You'll take care of him safely? Yes. Okay. And does your mother or dad has a problem having you having a pet? Yes. Okay, so you want to say something? What you're wearing today and how do you like being on stage? It's your first time. Where do you live though? I live in Atlanta. Okay. And what is your dress today? It's your favorite? Yes. Butterflies? Yes. Okay. And tell the press that thank you for coming. Thank you for coming. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில்.